தமிழக முதல்வர் பொறுப்பு முதல்வர் அறிவிக்காமல் வெளிநாடு சென்றது தமிழகத்தில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும். பாட்டாளி மக்கள் கட்சி விருப்பமனு பெறும் கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி பேட்டியளித்தார். திண்டுக்கல் வாழைக்காய் பட்டி பிரிவு சமுதாயக் கூடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி செயலாளர் தலைவர் மற்றும் தொகுதி மகளிர் தலைவர், மகளிர் அணி செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு விருப்ப மனு பெறும் கூட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் ஆல்வின் அமல பிரசன்னா தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கான விருப்ப மனுவை மாநில செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகியிடம் வழங்கினார்கள். இந்த கூட்டத்தில் 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்ட அமைப்புகளை மேம்படுத்த ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் கட்சியை பலப்படுத்தும் விதமாக புதிய நிர்வாகிகள் பதவி கொடுப்பது குறித்தான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. நேர்முகத் தேர்வு மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து ஆலோசனைக்கு பின் பதவிகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். தற்பொழுது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அதிகமாக உள்ளது. இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் பொறுப்பு முதல்வர் அறிவிக்காமல் சென்றது தமிழகத்தை பின்னடைவுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் உள்ளதாக தெரிவித்தார். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். எங்களை எல்லாம் இமைப்பொழுதும் நீங்காமல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனைப்படியும், நாளைய தமிழகம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியை உத்வேகமாக செயல்படுத்தக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர், மகளிர் அணி தலைவர், மகளிர் அணி செயலாளர் என்ற பொறுப்புகளுக்கு மனுக்களை பெற்று அதை ஆய்வு செய்து அதை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் மருத்துவர் சின்னையா அவர்களிடத்திலும் நாங்கள் பரிந்துரை செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு மாற்று அணியை உருவாக்கி கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் ஏற்கனவே முதல்வர் இருக்கும் போதே சில பணிகள் இன்னைக்கு தொய்வடைந்து போய் தான் இருக்கு. இன்னைக்கு எந்த விதமான பொறுப்பாளர்களையுமே முதல்வர் பணிக்கான அந்த பொறுப்புகளை அறிவிக்காம இன்னைக்கு முதல்வர் மருத்துவ சிகிச்சை பிளஸ் முதலீடு அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா போயிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு தமிழகத்தோட நிலை என்ன மாதிரி இருக்கும்? தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொழில் முதலீடு ஈட்டுவதற்காக சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளிவந்துள்ளது. ஆனால் அவருடைய உடல்நிலை பார்ப்பதற்காகவும் சென்றிருக்கிறார் என்ற தகவல் சொல்லுகின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு மிக சீர்குலைந்து இருக்கின்றது. இந்த வகையில் யாரையும் பொறுப்பு முதல்வராக நியமனம் செய்யாமல் சென்றிருப்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தோன்றுகிறது.